ஒரு மேரேஜ் சக்ஸஸ் அங்கே இலையில வைக்கிற சாப்பாட்டில் கிடையாதுங்க. நம்ம பண்ணுற டிசைனில் தான் ஆரம்பிக்குது. ஒரு மேரேஜ் முடிஞ்சோனையும் அங்கே வந்திருக்க கெஸ்ட்டு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? சாப்பாடு நல்லா இருந்துச்சுங்க. அதோட சேர்த்து நிறைய கார் பார்க்கிங், கம்ஃபர்டபுளாக ரூம்ஸு, ஸ்டேஜில் கப்புள்ஸை ஈஸியாக பார்க்க முடிஞ்சது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதேச்சியாக நடக்கிறது இல்லைங்க. டிசைனில் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நம்ம மெனக்கேறப்ப தான் இந்த விஷயங்கள்லாம் நடக்குங்க. சிவகாசியில் பிஸ்னஸ் ஓனர் ஒருத்தவங்க மேரேஜ் ஹால் டிசைன் பண்ணணும்னு சொன்னாங்க. அவங்க சொன்ன முக்கியமான விஷயம், என்னோட கஸ்டமருக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணுங்க, வர்றவங்கலாம் கல்யாண மண்டபம் சூப்பராக இருக்குன்னு சொல்லணும், இதுதான் முக்கியம் அப்படின்னு சொன்னாங்க. யூஸ்வலாக கல்யாண மண்டபம் டிசைன் பண்ணுறப்போ நிறைய பிரச்சனைகள் இருக்குங்க. அதை லிஸ்ட் பண்ணுறேன், கேளுங்க. சப்போஸ் கல்யாணத்துக்கு 500 பேர் வர வேண்டிய இடத்துல எக்ஸ்ட்ராவாக ஒரு 200 பேர் வந்தாங்கன்னா பார்க்கிங் ஜாம் ஆகவே கூடாதுங்க. இன்னொரு முக்கியமான விஷயங்க, பிரைட் ரூம்லேருந்து ஸ்டேஜுக்கு வர்ற டிஸ்டன்ஸு கம்மியாக இருக்கணுங்க. கிச்சன்லேருந்து டைனிங் ஸ்பேஸ்க்கு வர்ற ஃபுட்டு சூடாக இருக்கணுங்க. இன்றைக்கி எல்லாருமே செல்ஃபி எடுக்கிறாங்க. அவங்க செல்ஃபி எடுக்கிறப்போ என்ட்ரன்ஸை பிளாக் பண்ணக்கூடாதுங்க. அப்போது செல்ஃபி எடுக்கிறதுக்குன்னு ஒரு பிளேஸ் கொடுத்துட்டோம்னா பெட்டராக இருக்குங்க. இந்த மாதிரி மேரேஜ்கள் டிசைன் பண்ணுறதுங்கிறது வெறும் டிசைன் மட்டும் கிடையாதுங்க, இட்ஸ் எ பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிங்க. இந்த மேரேஜ் ஹாலுக்கு பிளான் பண்ணுறப்போ வெறும் டிசைன் மட்டும் நாங்கள் கன்சிடர் பண்ணலங்க. அங்கே வர்ற பீப்புள் எப்படி மூவ் பண்ணுவாங்க, கார் எப்படி உள்ளே வரும், ஃபுட்டை எப்படி சர்வ் பண்ணுவாங்க, இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் வச்சு தாங்க இந்த மேரேஜ் ஹாலை நாங்கள் டிசைனே பண்ணோம். நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸ் பில்டிங்ஸ் கட்டுறாங்க, ஆனால் நம்ம பிஸ்னஸ்க்காண்டி எப்படி டிசைன் பண்ணுறதுங்கிறத பார்க்காம விட்டுறாங்கங்க. இந்த மேரேஜ் ஹாலுக்கு பண்ண டிசைனை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன், கேளுங்க. இந்த மேரேஜ் ஹாலோட பிளாட் சைஸ் 158 அடிக்கு 158 அடிங்க. மொத்தத்துக்கு 24,964 சதுரடிங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் மட்டும் 9,500 ஸ்கொயர் ஃபீட் கிட்ட பண்ணியிருக்கோங்க. அது போக மெசனைன் ஃப்ளோர், டெம்பிள், இந்த மாதிரி இடங்களுக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு 2,000 ஸ்கொயர் ஃபீட் அலோகேட் பண்ணியிருக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 8,167 ஸ்கொயர் ஃபீட் பண்ணியிருக்கோங்க. மொத்தத்துக்கு இந்த மண்டபத்தோட பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா 20,256 சதுரடிங்க. இந்த ஏரியா கால்குலேஷன்ஸ் எல்லாமே மண்டபத்துக்கு எத்தனை பேர் வருவாங்க, அவங்க எப்படி மூவ் பண்ணுவாங்கங்கிறத வச்சு தான் டிசைட் பண்ணோங்க. இந்த மண்டபத்தில் கார் பார்க்கிங் மட்டும் கிடையாதுங்க, 2 வீலர் பார்க்கிங்க்கும் கரெக்டான பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கோங்க. மேரேஜ் ஹாலுக்குள்ள வர்ற கெஸ்ட்டு வந்த உடனே பிரம்மாண்டமாக ஃபீல் பண்ணுங்கிறதுக்காண்டி ஹை சீலிங் டிசைன் பண்ணோங்க. ஏஜ்டு பீப்புளும் மல்டிபிள் ஃப்ளோர்ஸ் போகணுங்கிறதுக்காண்டி லிஃப்ட் வித் ஸ்டேர்கேஸ் கொடுத்துருக்கோங்க. லிஃப்ட்டில் அவங்க போயிடுவாங்க, எங்கேஸாக இருந்தாங்கன்னா ஸ்டேர்கேஸ் வழியாக ஏறுவாங்கிற மாதிரி இருக்கும். மேரேஜ் ஹாலுக்கு வர்ற கெஸ்ட்டு அங்கேயே தங்கணுங்கிறதுக்காண்டி கெஸ்ட் ரூமும் கொடுத்துருக்கோங்க. மேரேஜ் முடிஞ்சோடனே சாப்பாடு தான் முக்கியங்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் டைனிங் கொடுத்துருக்கோங்க. அதுக்கு போகிறதுக்கு ஈஸியாக அக்சஸும் கொடுத்துருக்கோங்க. மேரேஜ் ஹாலை பொறுத்தவரை சிம்பிள் பிளானிங் மட்டும் பத்தாதுங்க, டீட்டெயில்ஸ் ரொம்ப முக்கியம். என்ன மெட்டீரியல்ஸு, என்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸு, எப்படி பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே டிசைட் பண்ணி கொடுத்துருக்கோங்க. பிளானிங் முடித்த பிறகு இந்த மேரேஜோட எலிவேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறப்போ நாங்கள் கிளைண்ட்க்கு சஜஸ்ட் பண்ணது மினிமலிஸ்டிக்காக இருந்தாலே ரொம்ப கிராண்டாக இருக்கும்னு சொன்னோம். அதுக்கேற்ற மாதிரி இந்த மேரேஜ்களை டிசைன் பண்ணோங்க. மினிமலிஸ்டிக் கான்செப்ட்டுங்கிறதுனால ஆர்ச் ஷேப்பு, விண்டோ சுற்றி ப்ரொஜெக்ஷன்ஸு, அது போக பார்டர்ஸ், க்ரூஸு எல்லாமே கிளாசிக் வித் மாடர்ன் டச்சோட பண்ணோங்க. மேரேஜ் ஹால் ஃபசாடில் லேசர் கட் வித் லைட்டிங்ஸோட கொடுத்ததுனால வெளியேருந்து பார்க்கறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கும். காம்பவுண்ட் வால்லையும் லைட்டிங்ஸ் கொடுத்ததுனால மேரேஜ் டயத்தில், நைட் டயத்தில் பார்க்கறதுக்கே ரொம்ப லக்ஸுரியாக இருக்குங்க. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்பேஸோ மேரேஜ் ஹாலோ கட்ட போகிறீங்கன்னா எடுத்தோடனே பில்டிங் கட்ட ஆரம்பிக்காதீங்க. உங்கள் கஸ்டமரோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணுங்கள். டிசைனுக்கு முன்னாடி கிளாரிட்டி.